அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய காதிரியா டிவி சேனலுடைய நேயர்களுக்கு புனிதமான ரமலானுடைய மாதத்தில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு அருளி இருக்கக்கூடிய மிக உன்னதமான மாதம் புனிதமான ரமலானுடைய மாதம். அருமையான நேயர்களே, நாம் வசிக்கக்கூடிய ஊர்களில் நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபையால் நோன்பு வைப்பதற்குண்டான வாய்ப்பையும் அதற்குண்டான ஏற்பாடுகளுக்குண்டான வசதிகளையும் அல்லாஹு தஆலா அவனுடைய ஃபதுல் ரஹ்மத்தால் நமக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு தமிழகம் முழுக்க அந்த சேவைகள் தேவை. நீங்க 100 பேருக்கு செய்யுங்க, 1000 பேருக்கு செய்யுங்கன்றது இல்லை. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல யாராவது வெளியூர்காரங்க, ஒரு ஹாஸ்டல்ல படிக்கக்கூடிய சிறுவர்கள், ஹாஸ்டல்ல படிக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கான சஹர் ஏற்பாட்டை செய்யுங்க. அவர்களுக்கான சஹருக்கான உணவுகளை கிடைக்க செய்யுங்கள். நம்முடைய அக்கம் பக்கத்துல, நம்முடைய உறவுகள்ல, நம்முடைய ஊருக்குள்ளாக சஹருக்கும் இஃப்தாருக்குமான சாதகமான சூழல் இல்லாமல், அதற்குண்டான வாய்ப்புகள் இல்லாமல் எத்தனையோ பேர் ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். அவங்கெல்லாம் நம்மளை தேடி வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. அவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு இஃப்தாருக்கு பள்ளி வாசல்கள்ல நிறைய உதவிகள் செய்யப்படுது. ஆனா நிறைய பேர் தேவைப்படுறதுன்றது சஹருடைய நேரத்துலதான். நிறைய பாருங்க, இன்றைக்கு எல்லா ஊர்களிலேயும் நிறைய சேவைகள் நடந்துகிட்டு இருக்கு. மிக குறிப்பாக நாம் அறிந்த வகையில மயிலாடுதுறையில தீன் ஹட் சர்வீஸின் சார்பாக அவர்கள் அந்த தொப்பி வாப்பான்னு சொல்லி அந்த ஒரு கடையில என்ன செய்யறாங்கன்னா, சஹர் நேர உணவை வருபவர்களுக்கு, அப்போ சஹருடைய நேரத்தின் உணவுக்கு வாய்ப்பு இல்லாதவர்கள் தாராளமாக அதை பயன்படுத்தி கொள்ளலாம். வெளியே வாங்கிட்டு போறதாக இருந்தா மட்டும் அதற்கு ஒரு குறைந்த ஒரு 100 ரூபாய்க்கு அந்த உணவை கொடுத்துடுறாங்க. ஆனா அங்க வந்து உட்கார்ந்து சாப்பிடுறவங்க யாருனாலும் சாப்பிடலாம், எவ்வளவு நாளும் சாப்பிடலாம். அப்ப இதுவெல்லாம் இன்றைக்கு தொடர்படியாக சேவைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதனால நோன்பாளிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் நோன்பாளிகளுக்கு உதவி செய்யுங்கள். இந்த ரமலானுடைய மாதம்ன்றது இருக்குல்ல, நம்மை அப்படியே அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக நம்மை அப்படியே உருவாக்கக்கூடிய ஒரு மாதம், பட்டை தீட்டக்கூடிய மாதம் இது. இந்த மாதத்தில் நாம் பட்டை தீட்டப்பட்டு விட்டால் அடுத்த 11 மாதங்கள் இதனுடைய உஷ்ணம் அப்படியே இருக்கும். அந்த உஷ்ணம் குறைகின்ற போது அடுத்த ரமலான். அதனால ரமலானில் நீங்கள் நிறைய அமல்கள் செய்வதோடு உங்களுக்கு அருகில் உள்ளவர்களையும் கவனம் கொள்ளுங்கள், கண்காணியுங்கள். ரமலான் நமக்கு தரக்கூடிய பெரிய பாடத்துல ஒண்ணு என்னண்டா, நம்முடைய பசியை கொண்டு பிறர் பசியையும் அறிய வேண்டும். அதனால அடுத்தவர்கள் பசியாக இருப்பவர்களுக்கு உணவளிப்பதில், அவர்கள் நோன்பு வைப்பதற்குண்டான சாதக சூழல், மிக குறிப்பாக சஹருடைய நேரத்திற்கு அவர்களுக்கான ஏற்பாடுகளை நாம் நம்முடைய பகுதிகளில் நிறைவாக செய்வோம். கருணையுள்ள ரப்புல் ஆலமீன் நம்முடைய நோன்பையும் கபூல் செய்து நோன்பு வைப்பதற்குண்டான எல்லோருக்கும் சாதகமான சூழல்களை அல்லாஹ் ஏற்படுத்தி حاجاتنا يا قاضي الحاجات. اللهم اقض حاجاتنا يا قاضي الحاجات. اللهم اقض حاجاتنا يا قاضي الحاجات. ربنا تقبل دعانا بحرمة سيد الأولين والآخرين وسلطان الأنبياء والمرسلين أحمد مجتبى محمود مرتضى محمد مصطفى رسول الله صلى الله عليه وسلم. بجاه سيدنا شاه مردان علي بن أبي طالب رضي الله عنه وكرم الله وجهه بحرمة سيدتنا فاطمة الزهراء رضي الله عنها. وبجاه سيدنا سيدين الشهيدين القمرين المنيرين أبي محمد الحسن وأبي عبد الله الحسين رضي الله تعالى عنهما. وبجاه سيدنا الكتب الرباني والقنديل النوراني الشيخ محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره. بجاه سيدنا سلطان العارفين وبرهان الآشقين زين العراق رئيس النشاق أبو الأباس سيدي أحمد الكبير الرفاعي الحسيني قدس الله سره. وبجاه سيدنا سلطان الهند جگر گوشے رسول نور دیدے بطول خواجہ خواجگان قطب الهند خواجہ معین الدین غریب النواز چشتی الأجمیر قدس الله سره العزيز. وبجاه سيدنا عبد الله شطاري قدس الله سره العزيز. بجاه سيدنا أبو الفتح هداية الله صوفي سرمس القادرين الشطاري قدس الله سره العزيز. وبجاه سيدنا شيخ ظهور حاجي حضور قادري والشطاري قدس الله سره العزيز. بجاه سيدنا سلطان الموحدين زبدة العارفين
شاه محمد غوث قادري شطاري قدس الله سر العزيز وبجاه سيدنا الكتب المجيد فرد الوحيد سيد السادات خارق العادات منبع الكرامات صاحب الإشارات قطب الزمان بحر الإرفان ميران سلطان سيدي عبد القادر شاه الحميد الناهوري الحسن والحسين قادري وشطاري قدس الله سر العزيز وبجاه سيدنا سلطان المشايخ شاه دولة رازو نياز السيد محمد يوسف صاحب عارف بالله القادري والشطاري الحسن والحسين قدس الله سر العزيز. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மயிலாடுதுறையில் தொப்பி வாப்பா ஹோட்டல் இயங்கி வருகிறது. இந்த வருடம் புதிதாக தொடங்கப்பட்டது. இந்த தொப்பி வாப்பாவில் முதல் முயற்சியாக சகர் உணவு 100 ரூபாய்க்கு கொடுத்து வருகிறார்கள். இது அனைத்து தரப்பு மக்களுக்கும், நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாளிகளுக்கும் மிக வரவேற்பாக உள்ளது. ஏனென்றால் தொழுதுவிட்டு தராவிக்கு தொழுதுவிட்டு சற்று ஓய்வெடுத்துவிட்டு உணவு செய்ய வேண்டிய சிரமம் இருந்து வந்தது. அந்த சிரமம் இப்பொழுது இவர்கள் அந்த சிரமத்தை நீக்கி குறைந்த விலையில் 100 ரூபாய்க்கு மட்டும் சிறப்பான உணவை கொடுத்து நோன்பாளிகளின் மாண்பையும் கண்ணியத்தையும் அறிந்து நோன்பாளிகளுக்கு உணவளித்து நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெறுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போன்று அதன் அடிப்படையில் இவர்கள் சிறப்பான இந்த முயற்சி செய்து வருகிறார்கள். இனிவரும் காலங்களிலும் சிறப்பான தொடர்ச்சியாக இது போன்ற முயற்சிகளை செய்து வந்து மக்களுக்கு ஒரு உதவியாக இருக்க வேண்டும். 100 ரூபாய் என்பது மிக குறைவான விலைதான். இவர்கள் கொடுக்கும் உணவு சுமார் 300 ரூபாய் வரை வருமானம் உள்ளதுதான். குறைந்த விலையில் நமக்கு உணவு கொடுத்து நன்மைகளை வாரி குவிக்கின்றார்கள். சுற்று வட்டாரத்திலிருந்து பல ஊர்களிலிருந்து மக்கள்கள் தொடர்ச்சியாக இங்கு வந்து உணவு அருந்திவிட்டும் செல்லுகிறார்கள், பார்சல் வாங்கிவிட்டும் செல்கிறார்கள். வீட்டில் உள்ளவர்களும் உணவு உண்கிறார்கள். இங்கேயும் மக்கள் உணவு அருந்தி நோன்பு வைப்பதற்கான சிறப்பான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். நான் எலந்தங்குடி ஜகபர் சாதிக் என்னுடைய பெயர். எவ்வளவு சாப்பாடு வாங்கியிருக்கீங்க? நான் 8 சாப்பாடு இன்னைக்கு வாங்கியிருக்கேன். நான் டெய்லி வந்துட்டு இருக்கிறேன். எனக்கு என்னுடைய நண்பர்களுக்கு என்னுடைய குடும்பத்தார்கள் மொத்தம் 8, 10, 12 இப்படி வாங்கிட்டு இருக்கிறது. ரொம்ப சிறப்பா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. அல்லாஹ் அவங்களுக்கு அருள் புரியணும்.